ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரசிக்கலாம் சமைக்கலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷாக பார்க்க போகிறோம். சாமையில் சாம்பார் சாதம். இப்போது நம்மளை சுற்றி கொரோனா வேகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்மளோட இம்யூனிட்டி பவரை ரைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட இம்யூனிட்டி பவர் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஒரு டிசீஸ்லேருந்தும் ஈஸியாக வெளியில் வர முடியும். மில்லட்ஸில் கால்சியம், மெக்னீஷியம், அயன் நிறைய ஸ்ட்ரென்த் இருக்குது. நம்மளோட இம்யூனிட்டி பவர் ரைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் சாமை அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 300 கிராம் இருக்கும். இந்த அரிசிக்கு பாதி அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க, அதாவது 150 கிராம் துவரம்பருப்பு. இதை தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை அலசிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்ச அரிசியை ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதுக்கு 3 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். அதாவது இதில் 8 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி வச்சு மிதமான தீயில் ஒரு 3 விசிலுக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சாம்பார் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 4-5 காஞ்ச மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தனியா. எல்லாத்தையும் சேர்த்து மிதமான தீயில் நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சுக்கோங்க. இப்போது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, நல்ல வாசனையும் வருது. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து அதை ஜஸ்ட் ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காய் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருந்த பருப்பு, நம்ம வறுத்து வச்சுருந்த தேங்காய், இது எல்லாத்தையும் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் பெருசாக அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். அதை ஜஸ்ட் வதக்கிட்டு அது கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நான் இன்றைக்கி பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதை ஜஸ்ட் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இது கூடவே ஒரு பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வெங்காயம் நல்லா பிங்கிஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இன்றைக்கி சாம்பார் சாதத்துக்கு முருங்கைக்காய், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், இது கூடவே வெள்ளரிக்காய், வாழைக்காய், பச்சை பட்டாணி இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா எல்லாத்தோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பவுடரையும் இதிலே சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவோட காரம் பெரியவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு எல்லா சைடும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி காயெல்லாம் நல்லா வெந்து வர வரைக்கும் வேக விடுங்க. இது ஒரு 15 மினிட்ஸ் இருக்கட்டும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்மளோட காயெல்லாம் எப்படி ரெடியாக இருக்குன்றதை பார்க்கலாம். ரொம்ப சூப்பராக எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. காயுமே நல்லா வெந்து வந்திருக்கு. எல்லா காயுமே நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ நம்மளோட சாதமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம 3 மடங்கு தண்ணி வச்சுருக்கனால நல்லா குழஞ்சி வந்திருக்கு. பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு, சாதமும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நல்லா அமுத்தி விடுங்க. அமுத்தி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாவே குழஞ்சிரும். ஸோ இது மாதிரி நல்லா அமுத்தி விடுங்க. எல்லா சாதத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. எதுவும் கட்டி இல்லாமல் நல்லா அமுத்தி விடுங்க. ஸோ நம்மளோட சாதம் எல்லா சைடும் ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தள்ளன்னு இருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் விட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளோட சாம்பார் சாதம் நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெந்தயம் கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு காஞ்ச மிளகாய், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து
ஜஸ்ட் ஃப்ரை பண்ணி நம்ம சாம்பார் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா நம்மளோட ஹெல்த்தியான சுவையான சாம்பார் சாதம் ரெடி. இது மாதிரி ஹெல்த்தியான டிஷ்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம வீட்டில் இருக்கவங்கள ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரசித்து சமைங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.